ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள்ளங்கி விதை, வெங்காய விதை, இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க. நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு, உடல் சோர்வு, கைகால் நடுக்கம், விந்துவின் எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க. நிறைய ஆண்களுக்கு தவறான உணவு முறை, மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால் நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுதுங்க. இதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. இதை வெளியில் சொல்லக்கூட கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு மருத்துவமும் எடுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யலை அப்படின்னா, ஆரம்பத்திலே சரி செய்யலை அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. தவறான உணவு முறை, தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. நம்ம உடலில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்படுங்க. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குதுங்க. ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். அதாவது இதில் 100 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா, முள்ளங்கி விதை 100 கிராம் எடுத்தீங்கன்னா வெங்காய விதையுமே 100 கிராம் எடுத்துக்கிடணுங்க. ரெண்டையுமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு தோசை தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதனால் ரொம்பையும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதை காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 1 டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் இந்த பவுடரை கலந்து நம்ம குடிக்கணுங்க. எப்போ குடிக்கணும் அப்படின்னா, காலையிலையும் நைட்லேயும் சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க. காலையிலையும் நைட்டு 2 டைம் குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது 1 டம்ளர் பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் அரைச்சி வச்சுருந்து பவுடராக வச்சுருக்கோம். அந்த பவுடரை நம்ம 1 டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் இதை 1 ஸ்பூன் அளவு கலந்து காலையிலையும் நைட்லேயும் குடிக்கணுங்க. ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை தேனில் கலந்து நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி கூட சாப்பிடலாங்க. இதை குடித்த 1 வாரத்திலே நல்ல முன்னேற்றம் தெரியும். உடல் சோர்வு, பலகீனம், மந்தம் இதெல்லாம் வெறும் 2 நாளில் குணமாயிரும். உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி, கைகால் நடுக்கம், விரைப்பு தன்மை குறைபாடு, விந்து முந்துதல், விந்து குறைபாடு, விந்து அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் 5லேருந்து 7 நாள்லேயே நல்ல முன்னேற்றம் தெரியும். இதை நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நாள்னாலும் குடிக்கலாங்க. இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இது ஒரு உணவு முறை மாதிரி தாங்க. இதில் எல்லாமே இயற்கையானது. ஸோ இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது. அதனால் நீங்கள் இதை எவ்வளவு நாள்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் தொடர்ச்சியாக 2 மாதம் சாப்பிடுங்க. அதற்கு பிறகு வாரத்தில் 2 முறை மட்டுமே எடுத்துக்கோங்க. இது ஆண்மை குறைபாடு போக்குது மட்டும் இல்லைங்க. கைகால் வலி, அப்புறம் மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பாதை எரிச்சல், பாத வலி, இந்த மாதிரி உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வலிகளுக்கும் நல்லாவே பயன் தரக்கூடியது. குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களுக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடியது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதை எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி விதை, வெங்காய விதை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குங்க. பவுட்ரு பண்ணி 1 டம்ளர் பாலில் கலந்து குடிக்கணும். அவ்வளோதான். இதை காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க. குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.